Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் எக்ஸாமுடைய அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே டான்செட் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அண்ட் இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷனை நம்ம கரெக்டாக சப்மிட் பண்ணலாம். ஸோ கூகுளில் டான்செட் 2023 அப்படின்னு இப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் பேஜ் காட்டும். இதில் இந்த டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஹோம் பேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா MBA அண்ட் MCA ப்ரோக்ராம்ஸுக்கு தான் வந்து டான்செட் அப்படிங்கிற நேம் இருக்குது. அண்ட் இங்கே ME, MTech, MArch, MPlan இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது CEETA அப்படின்னு தான் நமக்கு இந்த டைம் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹோம் பேஜில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ME, MTech, MArch, MPlanக்கு 26/3 அதாவது March 26th வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். அண்ட் அதே மாதிரி MCA, MBA எக்ஸாம்ஸ் வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் டேட்ஸ் வந்து March 25th வந்து நமக்கு நடக்கும். ஸோ இந்த பேஜை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இதில் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அண்ட் லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு லிங்க் இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 22 February. ஸோ இந்த டேட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்ஷனில் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா கேண்டிடேட்டோட நேம் வேணும், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாகின் ஐடி அண்ட் ஒரு பாஸ்வேர்டை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய அப்ளிகண்ட்டோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ 10th ஸ்டார்ட் ஆகி நமக்கு 12th அதுக்கப்புறமா குவாலிஃபைங் டிகிரி வரைக்கும் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் அதே மாதிரி 12க்கும் அண்ட் லாஸ்ட்டாக குவாலிஃபைங் டிகிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன், யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போக நம்ம வந்து ஃபைனல் இயரா இல்லை ப்ரீ ஃபைனல் இயரா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எந்த எக்ஸாமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். அண்ட் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருடைய ஸ்கேன் காப்பியை நம்ம இங்கே அப்லோட் பண்ணுற ஆப்ஷன். அண்ட் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு பேமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இதில் அடிஷ்னலாக MCAவா இல்லை MBAவா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அண்ட் இன்னொரு ப்ரோக்ராம் அதாவது ME, MTech, MArch, MPlan இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்லோட் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஃபீ ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளால எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அண்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போ வெரிஃபைடாக இருக்கும் அப்படின்னா நம்ம பேமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டையும் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ப்ராசஸையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம 2-3 டேஸ்க்கு அப்புறமா திருப்பி லாகின் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க கீ பாயிண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அது வந்து எப்படி இருக்கணும் அண்ட் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் PDFல இருக்கிற டீட்டெயில்ஸ்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஹோம் பேஜ்லேயே போய் இந்த லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லாகின், அதாவது இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம இன்னுமே கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நமக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம கேண்டிடேட்டோட நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அண்ட் அது போக நேட்டிவிட்டி, சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு திருப்பியும் லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரஃபாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸையும் இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது ஃபில் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு திருப்பியும் ரீவெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இதில் நம்மளோட நேம், இமெயில் அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மூணுமே இருக்கும். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓகே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட்டட், ப்ளீஸ் லாகின் யூஸிங் லாகின் பட்டன் கிவன் பிலோ. ஸோ இப்போ நம்ம அகெயின் மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ திருப்பி நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். அண்ட் என்ன எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுவும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெண்டர். ஸோ ஜெண்டரில் நம்ம இப்போ ஃபீமேல் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி, இதில் நம்ம எந்த கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ எம்பிசி அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே காட்டுது. நான் ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே சப்கேஸ்டோட கோடை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ப்ளூவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு இப்போ ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம சப்கேஸ்ட் எங்கே இருக்கோ அதனுடைய கோடு என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டில், அதாவது சப்கேஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்ட்டுக்கு கீழே எங்கே இருக்கோ அதுக்கேற்ற கோடை நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற கோடை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த பேஜில் போய் நம்ம அந்த கேஸ்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட் அண்ட் இங்கே வந்து கேட்டிருக்க மீதி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதில் நான் இப்போ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ ஃபில் பண்ணி காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ நம்ம எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதில் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் இருந்து அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் ஃபில் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷனுக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிகிரியை நம்ம ஃபில் பண்ணணும். இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், இயர் ஆஃப் பாசிங், இன்ஸ்டிடியூஷன் நேம், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் டிகிரி, அதாவது நம்ம என்ன டிகிரி அண்ட் ஸ்பெஷலைசேஷன் என்ன, யூனிவர்சிட்டியோட நேம் என்ன அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபைனல் இயரா இல்லை ப்ரீ ஃபைனல் இயரா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். அண்ட் எந்த இயர் இங்கே இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த போர்ட்டலுக்கு போகும். ஸோ இங்கே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பர்டிகுலராக நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இங்கே நம்ம சென்டரை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே சென்னை அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் கேட்கும் ஓகேவா இல்லையா அப்படின்னு. நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டரே வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் சாய்ஸ் ஃபார் த எக்ஸாம். ஸோ இங்கே நம்ம என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காட்டும். நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே இங்கே செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம அப்லோட் யுவர் ஃபோட்டோ அப்படிங்கிறதுல சூஸ் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜ் ஃபைலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே சூஸ் ஃபைல் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் அதுலேயுமே எது வந்து அக்செப்டபிள் எது நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும்.
இன்கேஸ் நம்மளோட ஃபோட்டோவை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண முடியல அப்படின்னா இங்கே வந்து ஃபார் ரீசைஸ் யுவர் ஃபோட்டோ யூஸ் திஸ் லிங்க் அப்படின்னு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே ரெக்வயர்மெண்ட் கேட்கும். ஸோ ரெக்வயர்மெண்ட்டில் வந்து நமக்கு எவ்வளோ விட்த் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே இந்த லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து நமக்கு 300 இருக்கணும், விட்த் வந்து 200 இருக்கணும். ஸோ இதை நம்ம இந்த இதில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான ரீசைஸ்டு ஃபோட்டோ வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜரை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த லிங்க்கில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கீழேயே இருக்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். அதை நம்ம இங்கே சூஸ் ஃபைலில் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கு கீழே அகெயின் அப்லோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இங்கே ஒரு மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு. ஸோ இதில் ஓகே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அகெயின் சிக்னேச்சரை ஃபில் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அகெயின் இந்த கிளிக் ஹியரை நம்ம செலக்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நமக்கு சிக்னேச்சர் வந்து ரீசைஸ் ஆகி நமக்கு இங்கே கிடைக்கும். அதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் ஃபைலில் போய் நம்ம இந்த மாதிரி அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன் டேபுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். இதில் நம்ம திருப்பியும் இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணணும். ஸோ நேம், கம்யூனிட்டி, ஸ்டேட், சென்டர், சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்ட் சாய்ஸ், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, அட்ரஸ், சிட்டி, பின்கோட் அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடணும். செக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போவே நம்ம பேக் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ சப்மிட் இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சப்மிட் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும். நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவையோ இருக்கோ அதை நம்ம இப்போ அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு இங்கே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து எம்ஏ எம்டெக் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிடிஎஃபாக நமக்கு இங்கே கிடைக்கணும். ஸோ அந்த ஃபைலை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதை நம்ம இங்கே அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ சூஸ் ஃபைலில் போய் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே அதனுடைய ப்ரிவ்யூ காட்டும், நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அப்லோட் நம்ம கொடுக்கணும். அகெயின் இங்கே நமக்கு ஒரு மெசேஜ் வரும், ஃபைல் அப்லோடட் அப்படின்னு. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு இப்போ மூவ் ஆகும். மேக் பேமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் போர்ட்டலுக்கு இப்போ மூவ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கார்ட்ஸ்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெட் பேங்கிங்லேயும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், அதாவது ஹோம் பேஜ்லேயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இங்கே ஒரு லிங்க் இருக்குது, செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இதில் கீழே நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா kindly log in 2 or 3 days after payment to know the approval status of your online registration. ஸோ லாகின் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 days கழித்து நம்ம திருப்பியும் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை. ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அதை செக் பண்ணுறதுக்கான லிங்க் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா எந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இஷ்யூஸ் இருக்கோ போஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை நம்ம என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறமா மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்படி தான் டான்செட் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக நமக்கு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, இதனுடைய சிலபஸ் என்ன, இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதையும் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.